ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 16. நம்ம என்றைக்கும் போல் என்ன பண்ணுவோம், மார்னிங் வந்து இந்த பொடிகளெல்லாம் வந்து கிளறி விட்டுட்டு ஸ்ப்ரேயும் பண்ணிவிடுவோம். நம்ம இந்த மரப்பொடிகளை வந்து என்றைக்குமே நம்ம வந்து கிளறி விடணும். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம அதை கிளறி விடாமல் இருந்தால் கோழி குஞ்சுகளுக்கு சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அது ஒரு ரீசனாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணணும்னா, டெய்லி அந்த மரப்பொடிகளை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கும்போது தான் அது வந்து என்னதாகும், அந்த ஈரப்பதம் போய் நமக்கு வந்து ட்ரை ஆகிட்டு இருக்கும். கோழி குஞ்சுகளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது. தென் ஸ்மெல்லும் கூடுதலாக வராது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேக்சினேஷன் போட்ட செகண்ட் டே. ஸோ அதனால் இனி என்னென்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் நமக்கு வந்து இது மருந்து கொடுக்க வேண்டியது வரும். இது வந்து விட்டமின்ஸ் மருந்தாகும், பட் இது வந்து லிக்யூட் ஆகும். ஸோ 200 ml வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி 20 லிட்டரில் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது வந்து மார்னிங் அண்டு ஈவினிங். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜில் கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குற ஃபுட்டும் வந்து என்னதான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம கொடுத்தது ஷார்ட்டர்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டர் ஃபீடு. இது வந்து என்னென்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு மாவு போல் சின்ன சின்ன பொடியாக தான் இருக்கும். அது வந்து கோழி குஞ்சுகளோட தொண்டை குழி சின்னதாக இருக்கிறதுனால அந்த லெவலுக்கு வந்து நம்ம கொடுப்போம். தென் இப்போ நம்ம குழந்தைகளானாலும் குழந்தைகளுக்கு கொடுக்குற உணவுகள் எப்படி இருக்குன்னு தெரியும் ஃபஸ்ட் இதில் வந்து. அதே போல் தான் கோழி குஞ்சுகளுக்கும். தென் செகண்ட் ஸ்டேஜ்னு ஆகும்போது இது வந்து கொஞ்சம் கெயின் இதாக இருக்குது, வெயிட் வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ ஷார்ட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா பில்லெட் போல் இருக்கும். பட் ஆனால் இந்த சின்ன சின்ன தறி ஆகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபினிஷர்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள பில்லெட்டுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி 3 டைப்பான ஃபுட்டுகளாகும் நம்ம இந்த கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்குறது. ஸோ இப்போ 16 டே ஆகிறதுனால நம்ம கொடுக்குறது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஃப்ரீ ஷார்ட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 30 நமக்கு சாக்கு தருவாங்க. இது வந்து ஒன்று எத்தனை கிராம் இருக்குன்னா 50 கிலோகிராம் இருக்கும். இதை வந்து நம்ம 30 சாக்கு தருவாங்க. ஒரு நாளைக்கு எப்படியும் 2 சாக்கு வரும். ஏன்னா 1500 இருக்கிறதுனால நமக்கு வந்து 2 சாக்கு ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கு டெய்லி இது வந்து நமக்கு இந்த தொழில் செய்யும்போது வேறு எந்த வேலையுமே கிடையாது. மார்னிங் ஒரு 7 டேஸ் கழிஞ்சிட்டாலே தென் மார்னிங் ஈவினிங் மட்டும்தான் வேலையாக இருக்கும். அந்த மார்னிங் என்ன வேலைன்னா, நம்ம இந்த கிளறி விடுறது, பின்ன அப்புறம் ஃபீட் பண்ணி வைக்கிறது. இந்த ஃபீடரில் வந்து இந்த 8 kg ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஈவினிங் நமக்கு திரும்ப ஃபீடை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் டே பார்த்தா போதும். ஸோ மார்னிங் ஒரு 1.5 ஹவர்ஸும் ஈவினிங் ஒரு 1 ஹவரும் தான் இதோட நமக்கு இந்த கோழி ஷெட்டில் இருக்கிற வேலை. இல்லாமல் பார்த்தா வேறு எந்த வேலையுமே கிடையாது. தென் இப்போ நமக்கு வந்து வேறு புதியதாக வேலை எதுவும் இல்லை. அவங்க தர மெடிசின் இந்த பார்த்திங்களா, இந்த சாக்கிலே போட்டிருப்பாங்க. இது வந்து செகண்ட் ஸ்டேஜில் உள்ள ஃபீட் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சுகளை இனி நம்ம வந்து கோழி குஞ்சுகளை சும்மா நம்ம வந்து விரட்டி விடக்கூடாது. ஏன்னா அந்த கோழி குஞ்சுகள் கொஞ்சம் வெயிட்டு போட தொடங்கிட்டு இனி நம்ம வந்து கூடுதல் நம்ம வந்து அவங்கள ஓட்டிக்கிட்டு இருந்தோன்னா தென் அது வந்து மூச்சு திணறல் அதுகளுக்கு வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ மெதுவாக நடந்து போனாலே போதும். அப்புறம் கோழி குஞ்சுகளுக்கு தாராளமாக உணவு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுகிட்டே இருக்கலாம். தீர அதுக்கு உணவு தான். இந்த உணவில் வந்து வேறு எதுவுமே கிடையாது. மக்காச்சோளமும் சோயா அதுவும் தான் இருக்குது. இந்த சோயான்னு சொல்லும்போது வெயிட்டு கூட்டுறக்கு இதை கெயின் பண்ணக்கூடியதாகும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கூடுதலாக இருக்கிறது சோயா இது. தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃபிஷ் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதை பொடிச்சு இந்த மாதிரி அது வந்து குளிர்காலத்தில் கோழி குஞ்சுகளுக்கு உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுக்கு வேண்டி ட்ரை ஃபிஷ் ஃபீடரில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இது வந்து வெயில் காலத்தில் இருக்காது. வெயில் காலத்தில் ஃபுல் வெஜ்ஜுக்கு இதில் தான் போகும். ஏன்னா ஆல்ரெடியே ஹீட்டு, அதில் வந்து ஹீட்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. இவ்வளோ தான். இப்போ 16 டேஸில் கோழி குஞ்சுகள் நல்லா தான் இருக்குது. வேறு இன்றைக்கி எதுவும் இல்லை. இன்றைக்கி மொர்டாலிட்டி லெவல் பார்த்தோன்னா 1 தான். பட் டெய்லி இப்படி ஒன்றா போகிறதும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.